நம்மளுடைய ரேஷன் கார்டில் ஆதார் எண் இணைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம ரேஷன் கார்டில் ஆதார் எண் இணைக்கிறதுக்கு நம்ம ப்ரௌசிங் சென்டருக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற நிலமெல்லாம் இல்லை. இப்போ நம்மளுடைய மொபைலில் இருந்தே நம்ம ஈஸியாக அந்த ஆதார் எண்ணை இணைச்சிக்கலாம். அது எப்படின்னா, நம்மளுடைய செல்ஃபோனில் நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோர், அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு TNEPDS அப்படின்றது இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் எண் இதில் கொடுங்க. இந்த மொபைல் நம்பரை கொடுத்த உடனே பதிவு செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். உள்ளே போனோடனே இங்கே குடும்ப அட்டை எண் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் உங்களுடைய ஃபேமிலி கார்டோட நம்பர் மேலே உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே இருக்கும். ஃபேமிலி கார்டு ஃபோட்டோவுக்கு மேலே இருக்கும். அந்த எண்ணை இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத் தலைவரோட ஆதார் அட்டை, உங்கள் குடும்பத் தலைவரோட ஆதார் அட்டையை அப்படின்ற இடத்துல யார் இந்த ரேஷன் கடையில் யார் குடும்பத் தலைவரோ அவருடைய ஆதார் எண்ணை ஆதார் அட்டையை எடுத்து நீங்கள் உங்கள் மொபைலுக்கு முன்னாடி வச்சு இதுக்குன்னா அந்த ஆதார் அப்படின்ற இடத்துல வச்சு பண்ணிங்கன்னா உங்களுடைய கோடை ஸ்கேன் பண்ணிக்கும் உங்கள் மொபைலு. ஸ்கேன் ஆகிடுச்சு. உங்கள் மாவட்டம், வட்டம், கிராமம், உங்கள் நியாய விலை கடையோட விவரங்கள்லாம் உங்களுடைய ரேஷன் கார்டிலே கொடுத்துருப்பாங்க. அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறமா குடும்ப அட்டையோட வகை, குடும்ப அட்டை என்ன அட்டை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அட்டை. மேக்ஸிமம் நம்ம ஜென்ரலாக இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், பண்டம்லாம் காவலர் அட்டை இருக்குது, சிறைத்துறை அப்படி இருக்குது. அரிசி அட்டையாக இருந்தால் அரிசின்னு கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் அதிலே போட்டிருப்பாங்க அரிசி அட்டைன்ட்டு. இதில் பெரியவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேருன்னு கொடுத்துக்கோங்க. ஒரு குடும்பத்தில் பெரியவர்கள் 3 பேர் இருந்தால் 2 பேர் இருந்தால் 2, 3 இருந்தால் 3 கொடுத்துக்கோங்க. சிறியவர்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்காங்களோ அத்தனை பேர் கொடுத்துக்கோங்க. சிலிண்டர் எண்ணிக்கை இருக்கா இல்லையா, இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. சிலிண்டர் இல்லைன்னா அதை விட்டுருங்க. அப்புறமா இந்த பதிவு, இந்த பதிவுன்றதை மட்டும் பார்த்திங்கன்னா, நீங்கள் பிரிண்ட் போட்டிருக்கிறத பார்த்து பதிவு பண்ணாதீங்க. உங்கள் ரேஷன் கடையில் உங்கள் அட்டையை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை இந்த பதிவில் பதிவு பண்ணிடுங்க. இதெல்லாத்தையும் கொடுத்த பின்னாடி நிறைவு செய்கின்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்பரை கிளிக் ஆகிடும். மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு ஆதார் எண் பதிவு பண்ணணுன்னா அதில் நீங்கள் இந்த இந்த குடும்பத் தலைவரெல்லாம் பதிவு பண்ணி முடித்த உடனே அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா மேலே உரிமை அளவு, கடை விவரம், புகார், உங்கள் கருத்து அப்படின்னு இருக்கு. அப்படி பாக்ஸாக ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் ஆதார் பதிவு அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஆதார் அட்டை வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆதார் அட்டையை எடுத்து ஸ்கேன் பண்ணி அதோட உறவு முறை என்னன்னு கேட்கும். அந்த உறவு முறையை கொடுத்துட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இப்படி பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் உங்கள் ரேஷன் கடையில் பதிவாகிடும்.